ஸோ ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன். ஸோ முதல்லலாம் செலிபிரிட்டிஸ்க்கு இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லா இடத்துலையும் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் சர்ஜரிஸ் நடக்குது. பட் எல்லாத்துலேயுமே ஒரு குவாலிஃபைட் டாக்டர்ஸ், அதாவது டெர்மட்டாலஜிஸ்ட் ஆர் பிளாஸ்டிக் சர்ஜன் தான் பண்ணுறாங்களான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி பேஷண்ட்ஸ்ட்டு தான் இருக்குது. தே ஷுட் பி வைஸ் இன் சூஸிங் அ doctor for their hair transplantation procedure. So in that note, I am starting this hair transplantation surgery video. So let's see what is hair transplantation, what is the process involved, what is the techniques involved. So hi, I am Dr. Sri Grish, plastic surgeon, Sirpi Aesthetics. So hair transplantation na enna? It is basically hair redistribution surgery. உங்கள் டோனர் ஏரியாவிலேருந்து ஹேர் எடுத்து பால்ட் ஏரியாவில் நாங்கள் ஹேரை வைக்க போகிறோம். So it is not hair creation surgery, it is hair restoration surgery. ஏன்னா டோனர் ஏரியா நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு ஹேர் டென்சிட்டி நல்லா கிடைக்கும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் இன் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் சர்ஜரி. ஸோ எதனால் இந்த ஹேர் லாஸ் ஆகுதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காமன் ரீசனே இந்த ஜெனட்டிக் ஹேர் லாஸ். மேல் ஃபீமேல் எல்லாருக்குமே இந்த ஜெனட்டிக் ஹேர் லாஸ், அவங்க ஃபாதருக்கு, கிராண்ட் ஃபாதருக்கு, மதரோட சைடில் எல்லாருக்குமே ஒரு ஹேர் லாஸ் இருந்ததுனால அவங்களுக்குமே அந்த ஜெனட்டிக் ஹேர் லாஸ் வரும். பட் சில பேர் கேட்குறாங்க, எங்கள் அப்பாக்கெல்லாம் 50 வயசில் தான் டாக்டர் வந்துச்சு, எனக்கு ஏன் இப்போ 25 வயசுலேயே வந்துச்சுன்னு கேட்குறாங்க. அதுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் ஹேர் லாஸுமே ஏர்லி அக்கரன்ஸும் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமல் நம்மளோட லைஃப் ஸ்டைல், நம்ம சாப்பிட்றது, தூங்குறது, இது எல்லாமே பிளேஸ் அ வைட்டல் ரோல் இன் ஏர்லி ஹேர் லாஸஸ். இது இல்லாமல் ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹார்மோனல் இன்ஃப்ளூயன்சஸ்னால ஹேர் லாஸ் ஆகலாம். இது இல்லாமல் ஸ்லீப்பிங், ஸ்ட்ரெஸ்ஸு, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஒபிசிட்டியில் கூட நமக்கு ஹேர் லாஸ் வரலாம். ஸோ எந்த டைப் ஆஃப் ஹேர் லாஸ் இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு தென் யூ கோ ஃபார் அ ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் சர்ஜரி. ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் சர்ஜரி தான் லாஸ்ட் ஸ்டெப் ஆஃப் ஹேர் லாஸ் ப்ராப்ளம். ஏன்னா சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் மெடிசன்லேயே ஹேர் க்ரோத்தை நல்லா கொண்டு வர முடியும். ஸோ அடுத்து ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் யாருக்கு பண்ணலாம், யாருக்கு பண்ணக்கூடாது. இப்போ சில பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 20 வயசுலேயே நல்ல பால்ட் ஆயிடுறாங்க. இப்போ அவங்க எங்ககிட்ட ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணணுன்னு கேட்குறாங்க. நாங்கள் சொல்கிறது வெயிட். ஏன்னா ஹேர் லாஸுங்கிறது ஒரு ஆன்கோயிங் ப்ராசஸ். உங்களுக்கு அது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம அவசரப்பட்டு ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிட்டோன்னா முன்னாடி மட்டும் அந்த டிரான்ஸ்பிளான்டட் ஹேர் இருக்கும். உங்களுக்கு நேச்சுரலாக ஃபாலோ ஆகிற ஹேர் எல்லாம் கொட்டிருச்சுன்னா அது பார்க்க ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். ஸோ உங்கள் ஏஜ் ஆஃப் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த பேட்டர்ன் ஸ்டெபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களுக்கு வர்ற பால்னஸ் பேட்டர்ன் ஓரளவுக்கு இயர்ஸ்க்கு ஸ்டேபிளாக இருக்குன்னா தென் யூ ஆர் அ கரெக்ட் கேண்டிடேட் ஃபார் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன். நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் இஸ் அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன். அதாவது எனக்கு தலை ஃபுல்லாக ஹேர் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் உங்களுக்கு டோனர் ஏரியாவே இருக்காது. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கும் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் ரொம்ப கஷ்டம் பண்ணுறது. இது இல்லாமல் உங்களுக்கு ஆன்கோயிங் ஒரு மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஏன்னா இட் இஸ் அ லாங் ஹவர் சர்ஜரி. உங்களுக்கு அவ்வளோ சர்ஜரி உங்கள் பாடி சம்டைம்ஸ் அது அக்செப்ட் பண்ணாமல் கூட போகலாம். என்னென்ன டெக்னிக்ஸ் ஆஃப் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இஸ் FUE அண்ட் FUT. இது எதுக்குன்னா அந்த டோனர் ஏரியாவிலேருந்து கிராஃப்ட் எடுக்கிற ப்ராசஸ் பேர் தான் இந்த FUE ஆர் FUT. FUE இஸ் ஃபாலிகுலர் யூனிட் எக்ஸ்ட்ராக்ஷன், FUT இஸ் ஃபாலிகுலர் யூனிட் டிரான்ஸ்பிளான்ட். அதாவது FUEயில் உங்களுக்கு சின்ன மைக்ரோ மோட்டர் வச்சு ஒவ்வொரு கிராஃப்டாக நாங்கள் உள்ளிருந்து எடுத்துகிட்டு வருவோம். FUTயில் ஒரு ஸ்ட்ரிப் ஆஃப் ஸ்கின் எடுத்து அதை வெளியே டேபிளில் வச்சு சாப் பண்ணுறதுனால நமக்கு நிறைய ஹேர் கிராஃப்ட்ஸ் கிடைக்கும். FUEயோட அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கார் பெருசாக எதுவும் இருக்காது. பட் FUTயோட அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டென்சிட்டி கொஞ்சம் நிறையாவே கொடுக்க முடியும். பட் இது எல்லாமே டோனர் எடுக்கிறது. இது ஹேர் இம்ப்ளான்ட் பண்ணுறதுக்குன்னு சில டெக்னிக்ஸ் இருக்குது. அதாவது சஃபயர் டெக்னிக்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. அதாவது ஒரு சின்ன ப்ரிசைஸ் நீடில் வச்சு நாங்கள் அந்த ஸ்லிட்ஸை மேக் பண்ணுறதுனால அந்த கிராஃப்ட்ஸ் போய் உள்ளே உட்காந்துருக்கும். ரெண்டாவது இம்ப்ளான்டட் டெக்னிக், ஸ்லிட் அண்ட் பிளேஸ் மெத்தட். இது இல்லாமல் DHI மெத்தட்னு மல்டிபிள் டெக்னிக்ஸ் இருக்குது. பட் டெக்னிக் மட்டும் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் கிடையாது ஒரு சக்ஸஸ்க்கு. ஒரு டாக்டர் பார்க்கணும், கரெக்டான பேஷண்ட் செலெக்ஷன் இருக்கணும், கரெக்டான பிளானிங் அண்ட் கரெக்டான சர்ஜிக்கல் டெக்னிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்புறம் கிராஃப்ட் ப்ரிசர்வேஷன், அதாவது அந்த கிராஃப்டை எடுத்து
எப்படி ப்ரிசர்வ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம இம்ப்ளான்ட் பண்ணுறோங்கிறது தான் இதெல்லாம் சக்ஸஸை கொண்டு வரும். வெறும் டெக்னிக் மட்டுமோ செஃபையர் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுறாங்க, டிஹெச்ஏ ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுறாங்கிறதுல மட்டும் ரிசல்ட் கிடையாது. இட் இஸ் அபவுட் த ப்ராசஸ் அண்ட் த குவாலிஃபைட் பர்சனல் ஹூ யூ ஆர் ட்ரஸ்டிங். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ரெக்கவரி அண்ட் க்ரோத். ஸோ ரெக்கவரி எப்போ இருக்கும், ரிசல்ட்ஸ் எப்போ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியலாக 10 டேஸ்க்கு ஒரு சர்ஜிக்கல் ரெக்கவரி இருக்கலாம். சின்ன ஸ்கேப்ஸு, ரெட்னஸ்ஸு இதெல்லாம் ஒரு 10 டேஸ்க்கு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நார்மலாக ஹேர் க்ரோ ஆக ஆரம்பிக்கும். ஷெட்டிங் நிறைய பேருக்கு இருக்கலாம். ஸோ ஷெட்டிங்னா என்னென்னா, அந்த ரூட் வந்து உள்ளேயே தங்கிடும், அதில் இருந்த ஹேர் மட்டும் கீழே விழும். இப்போது ரூட் தான் வந்திருக்கா இல்லை இந்த ஹேருமே சேர்த்து வந்திருக்கான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, யூஸ்வலி அந்த ரூட் வந்துச்சுன்னா நமக்கு ப்ளீட் ஆகும். அது இனிஷியலாக அந்த ஒரு 10 டேஸில் நடக்கலாம், பட் அதுக்கப்புறம் நடக்காது. பட் ஷெட்டிங்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி அந்த ஹேர் ஷாஃப்ட் மட்டும்தான் கீழே விழும். இதை நினச்சி இங்கே பயப்படவே வேண்டியதில்லை. இட் இஸ் எக்ஸ்பெக்டட் இன் ஆல் பேஷண்ட்ஸ். இது இல்லாமல் 1 மந்த்துக்கு அப்புறம் தான் உங்கள் ஹேர் க்ரோ ஆக ஆரம்பிக்கும். ஸோ 1 millimeter பெர் டேன்னு தான் உங்கள் ஹேர் க்ரோ ஆகும். யூ ஷுட் வெயிட் ஃபார் த ரிசல்ட்ஸ். பேஷன்ஸ் ரொம்ப அவசியம். 3 months to 1 year ஆகும் உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்டான ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் ரிசல்ட் வந்து உங்களுக்கு தெரியறதுக்கு. இது கூடவே வி ஷுட் ஸ்டார்ட் யூ ஆன் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட். இந்த மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் எதுக்கு டாக்டர்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக உங்களோட நேட்டிவ் ஹேரை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக. ஏன்னா ஹேர் லாஸ் இஸ் அன் ஆன்கோயிங் ப்ராசஸ். நாங்கள் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுறதுனால ஹேர் லாஸ் ஸ்டாப் ஆக போகிறது கிடையாது. ஸோ இந்த ஹேர் லாஸை நம்ம கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகிற வரைக்கும் நம்ம மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் பண்ணினா தான் லாங் லாஸ்டிங்காக இந்த ரிசல்ட்ஸ் இருக்கும். இல்லைன்னா ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ண முடி மட்டும்தான் தங்கியிருக்கும், உங்கள் நார்மல் ஹேர் எல்லாமே கொட்டி போயிருச்சுன்னா அந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணதே ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். இதனால தான் நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண டாக்டர், இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தலை ஃபுல்லாக ஒன்றுமே இல்லை, ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் ரிசல்ட்டே இருக்க மாதிரி தெரியலங்குவாங்க. அது ஏன்னா உங்கள் நேட்டிவ் ஹேரை நீங்கள் லூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ டிரான்ஸ்பிளான்டேஷன் இஸ் நாட் க்யூர் ஃபார் ஹேர் லாஸ். மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக அவசியம். இது இல்லாமல் இஃப் அட் ஆல் நீங்கள் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியுது, ஹேர் லாஸும் ஆன்கோயிங்காக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா, ஃப்யூச்சரில் அந்த ஹேர் லாஸ்க்கு என்ன பண்ணலாங்கிறத நீங்கள் பிளான் பண்ணி பண்ணணும். அதாவது இப்போ ஒரு செஷன் எடுத்துகிட்டு ஃப்யூச்சர் சப்போஸ் எனக்கு இந்த க்ரௌன் ஏரியாவில் ஹேர் லாஸ் ஆகுதுன்னா அதுக்கு எனக்கு டோனர் அவைலபிள் இருக்கா, ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ண முடியுமாங்கிறத நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு தென் யூ அண்டர்கோ த ப்ரொசீஜர். செட்டிங் த ரைட் எக்ஸ்பெக்டேஷன் இஸ் கீ இன் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் ப்ரொசீஜர். எனக்கு தலை ஃபுல்லாக ஹேர் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா தட் இஸ் வெரி ராங். So you should choose natural results over dense looking results. Hairline designs importance வந்து ரொம்ப நிறைய பேர் கொடுக்கறத பார்த்துருக்கோம். எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸராக வாங்க, இன்னும் கொஞ்சம் க்ளோஸராக வாங்க, இன்னும் கொஞ்சம் க்ளோஸராக வாங்க. பட் தட் இஸ் நாட் கரெக்ட். நீங்கள் ரொம்ப க்ளோஸராக வரும்போது ஒரு பாக்ஸி டைப்பான ரிசல்ட்ஸ் வந்துடும். அப்போ பார்க்குறக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கலாம். இது இல்லாமல் பின்னாடி ஹேர் லாஸ் வந்து ரிசீட் ஆயிடுச்சுன்னா ஸோ ஹேர் லைனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க. ஒரு நேச்சுரலான ஹேர்லைன் வர்றது இட் இஸ் வெரி வெரி எசென்ஷியல். எஜுகேஷன் பிஃபோர் சர்ஜரி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதுவும் ஒரு சர்ஜரி தான். இட் இஸ் நாட் அ பியூட்டி பார்லர் ப்ரொசீஜர். ஸோ சர்ஜரி பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டான எஜுகேஷன் இருக்கணும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் இஸ் அ ப்ராப்பர் கன்சல்டேஷன். ஒரு கன்சல்டேஷன் வித் டெர்மட்டாலஜிஸ்ட் ஒரு பிளாஸ்டிக் சர்ஜனை எடுத்துட்டு தென் யூ டிசைட் ஃபார் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் சர்ஜரி. ரொம்ப காமனாக நாங்கள் என்ன பார்க்குறோன்னா, எங்கள் சித்தப்பா பையன் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணியிருக்கான், அதனால நாங்கள் பண்ணிக்கிறோம். இல்லை என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இன்ஸ்டாகிராமில் போட்டார், அவர் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் நீங்கள் பண்ணியிருக்காரமே நான் பண்ணலான்னு. அவங்களுக்கு என்ன இஷ்யூனே தெரியாமல் தே ஆர் டிசைடிங் இன்டு ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் சர்ஜரி. ஸோ எங்களுக்கு வர்ற ஃபஸ்ட்டு காலே, நீங்கள் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. தட் இஸ் நாட் வெரி இம்பார்ட்டன்ட். Consultation is very important. Hair transplantation is a surgery, so safety is very essential. Around 7,500 to 8,000 injections we are going to do in hair transplantation procedure. I hope இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இஃப் அட் ஆல் யூ ஆர் வில்லிங் ஃபார் அ ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் ப்ரொசீஜர், இல்லை ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணணுமா வேணாமான்னு ஒரு டவுட் இருக்குன்னா பக்கத்தில் இருக்க பிளாஸ்டிக் சர்ஜனோ இல்லை டெர்மட்டாலஜிஸ்டையோ கன்சல்ட் பண்ணிவிட்டு தென் யூ டேக் அ வைஸ் டெசிஷன். Don't fall for marketings.